வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிப்போம். மத்தேயு 17 20வது வசனத்தின் பிற்பகுதியை முதலாவது வாசிப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 17 20 பிற்பகுதி, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது. அப்படியே அந்த நேரம் படிக்கும் போது என்னை தூக்கி விட்டாங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லாது என்று எப்படி சொல்லுகிறேன்? மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றால் அது பொய்யா இருக்குமா? அது மெய்யாக உங்க வாழ்க்கையில அனுபவித்திருக்கீங்களா? பாருங்க, எங்க வேர் வி லேக். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எப்படி குறைவுபடுவோம் பாருங்க. விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களா இருக்கும். இயேசு சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது. இஸ் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஏன்? சும்மா உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லல, என்கரேஜ் பண்றதுக்கு சொல்லல, என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்கள் we don't நல்லா கவனிக்கணும். ஆங்கிலத்தில் வாசிக்கணும். And nothing will be impossible for you. And nothing will be impossible for you. How does he say that? For assuredly I say to you. For assuredly I say to you, for nothing will be impossible for you. Hallelujah. Impossibilities என்பதே கிறிஸ்தவனுக்கு கிடையாது. இயேசு இங்க சொல்ற, சத்தியமா சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது என்று சொன்னா, நம்ம ஒன்றுமே கூடாத காரியம் என்று எல்லாத்தையுமே அடைச்சு போட்டு வைக்கிறோம். How sad. Hallelujah. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது என்று மெய்யாகவே சொல்ல பல வருஷங்கள், அதாவது ஊழியத்தின் அந்த சபை ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாட்கள் வசனங்கள், அதாவது சூழ்நிலைகளை பார்க்கும் போது எல்லாமே விகற்பமா இருக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? சாத்தான் சூழ்நிலைகளை காண்பிப்பான், சத்துரு சூழ்நிலை காண்பிப்பான். உடனே மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிதான் இவ்வளவு வருஷங்களை கடந்து வந்தோம், ஜெயமாக கடந்து வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் ஃபேரி டெய்ல் அல்ல, இது மாயவித்தை கதை காரியம் அல்ல. You have to live the life. You have to live it practically. Hallelujah. என்னமோ அப்படியே தேவதூதர்கள் வந்து 24 மணி நேரம் நமக்கு பணிவிட செய்யற மாதிரி, நாம் அப்படியே தேவ புத்திரர் மாதிரி எல்லாம் மயக்கத்தில் இருக்குது கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள், பரீட்சைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இதன் மத்தியில எப்படிதான் நிற்கிறது? தேவன் பேருள்ள விசுவாசத்தினால் தான். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது என்று மெய்யாகவே இயேசு சொல்லியிருக்கிறார். சொல்லுவோமா? சரீரத்துல வியாதிகள், வேதனைகள் பலதும் வரும். உண்மையான வியாதி ரொம்ப சொற்பமா தாங்க வருது. முக்காவாசி சத்துருவினால் வருகிற ஒழுக்கங்கள் தான். ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். அது எதிர்த்து நின்றால் ஓடி போகும். ஒவ்வொரு நாளும் அங்க வலிக்கும், எனக்கு இங்க வலிக்கும், ஜாயின் தான் வலிக்கும், அதை பண்ணும் இதை பண்ணும். முக்காவாசி அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதுலயே அவனுக்கு ரொம்ப சோர்ந்து போயிடும். சாத்தானுக்கு தான் சோர்வு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப மிஞ்சி போனா அவனை கொஞ்சம் அதட்டுவோம், ரொம்ப மிஞ்சி போனா அவனை கடிந்து கொள்வோம், ரொம்ப மிஞ்சி போனா உபவாசம் போடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய மனக்கண்களை மூடினான் என்று நாம் பார்க்கிறோம், தேவனை அறியக்கூடாதபடிக்கு. இன்னைக்கு அப்பதான் நம்ம யோசிச்சேன், மனக்கண்கள் மாத்திரம் இல்லை, இட்ஸ் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், டு அண்டர்ஸ்டாண்ட் காட். விசுவாச கண்களும் மூடப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கலாம், இயேசுவை அறிந்து கொள்ளலாம். விசுவாச கண்கள் திறக்கப்பட்டிருக்குதா? நான் எனக்கே கேட்டேன், ஆண்டவரே விசுவாச கண்களை இன்னும் திறந்து கொடுங்க. ஆமென். இன்னும் ஏதோ கேப் போட்ட மாதிரி இருக்கப்பா என் தலையில, இன்னும் ஏதோ என் கண்களை அடைச்சிருக்க மாதிரி இருக்கு. இன்னும் விசுவாச கண்களை தாரும், இன்னும் விசுவாசத்தின் சிந்தையை தாரும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் நிறைய இருக்கு. மனக்கண்கள் திறக்கப்படணும், பிரகாசம் அடையணும், அண்டர்ஸ்டாண்டிங், விசுவாசத்தின் கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. இல்லைன்னா என்ன ஆகும்? சூழ்நிலையை பார்த்து பார்த்து இந்த கண்ணும் சிந்தைக்கு மெசேஜ் அனுப்பி அந்த சிந்தை அவிசுவாச அவநம்பிக்கையான எண்ணங்களை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதே போல
Hallelujah, glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. பல விதத்திலும் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த பேதுரு சொல்றாரு. ஹல்லேலூயா, glory to God. நான் செய்திக்குள்ள போகும்போது முழுவதையாக அந்த காரியத்தை சொல்லட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். காரணத்தை கொண்டு அந்த விசுவாசத்துல தளரக்கூடாது, குறையக்கூடாது. நாளுக்கு நாள் பெருகலாமே தவிர ஸ்தோத்திரத்தோட கூட அதுல பெருகுவீர்களாக என்று கொலோசியர் 2:6 பார்த்தோம். பெருகலாமே தவிர அதுல குறைய தனிய கூடாது. ஆமென். விசுவாசமானது சோதிக்கப்படும். அது எதற்கு? இயேசு வெளிப்படும் போது உனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதற்காக. Take heart. Hallelujah. திடன்கள். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறி போகிற சூழ்நிலையும் மாறி போகிற மனுஷரையும் மாறி போகிற உன்னுடைய சுபாவத்தையும் பார்த்து பார்த்து மாறாதவரை மேலுள்ள விசுவாசத்தை ஏன் நாம் இழக்க வேண்டும்? ஆமென். இந்த வசனத்தை மத்தேயுவை இன்னும் ஆழமா நீங்க பர்சனலா படிச்சு பாருங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாமே உன்னால முடியும், எதையுமே செய்யாம மூடி போட்டுக்கிட்டு ஒரு தோல்வி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆமென். ஆல் ஆஃப் யூ எல்லாருமே ஒரு தோல்வியின் வாழ்க்கை. ஏதோ வந்து போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையா? ஏதோ ஜெபம் பண்றது மற்ற சடங்காச்சாரம் போல மற்ற செய்யறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? கிறிஸ்துவை அனுபவிப்பதல்லவா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். Personal. It is personal. You have to experience God. When will you experience? நான் 40 நாள் உபவாசம் போட்டா ஆண்டவர் காட்சி கொடுப்பாரா? அதிக மணி நேரம் ஜெபம் பண்ணா கண்டிப்பா இதெல்லாம் அவசியம். ஆனால் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு தேடினாதான் அங்க கனெக்ஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கனெக்ஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேடனா ஒண்ணும் கிடைக்காது. ஹல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், இவ்வளவு நேரம் முழங்கால் போட்டேன், இவ்வளவு நேரம் அது பைபிள் வாசித்தேன்ற ஒரு நமக்குள்ள ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் தான் இருக்கு. டச் ஆஃப் த லார்ட் வராது. ஆமென். விசுவாசத்தோடு கூட உன் ஜெபத்தை ஏறெடு. கர்த்தருடைய சமூகத்தை நீ தொடுவாய். கர்த்தருடைய சமூகம் உன்னை தொடும். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருக்கு இந்த விசுவாசம்? ஆழமா போயிடுச்சு. மற்ற அவிசுவாசத்துக்கும் அவநம்பிக்கைக்கும் இடம் கொடுத்து 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 அது எங்கேயோ இருக்கு. எங்கேயோ இருக்கு. தேடி எடு. ஹல்லேலூயா. செயல்படுத்து. ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே சொல்லுவேன். அதட்டி சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்த முறை அடுத்தது இன்னொன்னு யோசித்தேன். விசுவாசிகளுக்கு விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு சோம்பேறித்தனம். ஆமென். ஆவிக்குரிய சோம்பல். Spiritual laziness to exercise faith. எல்லாம் தட்டுல வச்சு கொடுத்துடணும், ரெடிமேடா வந்துடணும். வராது கிறிஸ்தவ வாழ்க்கையில. விசுவாசத்தை செயல்படுத்தினாதான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தை செயல்படுத்தணும். என்ன செய்யணும்? spiritually work hard. ஆவியிலே அப்படின்னா சத்துரு. ஹல்லேலூயா, glory to God. விசுவாசம் என்னது? காணப்படாதவர்கள் நிச்சயம். சத்துரு தன்னால் எந்த மட்டும் சூழ்நிலைகள் fact I always used to tell you he is a liar. அவன் பொய்யன். அந்த பொய்க்காரன் என்ன செய்வான்? இந்த உலகத்தில் இருக்கிற சம்பவங்களை, உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நிஜத்தை காண்பித்து அதை உறுதிப்படுத்துவான். ஹல்லேலூயா. அந்த நிஜத்தை ஃபேக்டை உறுதிப்படுத்துவான். நீ என்ன செய்யணும்?
உன்னுடைய விசுவாசம் அந்த ஃபேக்ட் மேல இருக்கக்கூடாது. அதுக்கு அப்பாற்பட்ட உன் தேவன் பேர்ல உன் இருதயம் பற்றுதலா இருக்கும்போது தொடர்ந்தேச்சு அவன் தன்னால் இயன்ற அளவுக்கு உன் விசுவாசத்தை தளர பண்ணும் வரைக்கும் அவன் போராடுவான். நீ அவனை தளர வைக்கிற வரைக்கும் விசுவாசத்தை போராட வேண்டும். புரிஞ்சுதா? ஆமென். இதுல யார் தளர்ந்து போறான்? பசங்க டக் ஆஃப் வார் ஒரு தடவை வச்சாங்க இல்லையா, கார்பட்டை வச்சுக்கிட்டு இழுத்தாங்க. யார் பலமா இருக்காங்க அவனுக்கு பக்கம் மற்றவன் இழுக்கப்படும். ஆமென். அதே போலவே விசுவாசத்துல நீ தளரக்கூடாது. அவனுடைய வேலை நீ தளர்ற வரைக்கும் உன்னோட போராடுவான். நம்முடைய வேலை அவன் தளர்ற வரைக்கும் நாம் விசுவாசத்திலே போராட வேண்டும். ஆமென். அப்பொழுது தான் ரிசல்ட்டை கண்டடைய முடியும். Hallelujah. 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 You have to frustrate the devil. அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்தியர் சேனையை தேவன் கலங்கடித்தார், ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணினார். ஹல்லேலூயா. ஐயோ, இன்னும் நம்ம எவ்வளவு விசுவாசத்துல பலப்பட வேண்டியிருக்கு. இந்த வசனத்தை வாசிச்ச உடனே அப்படியே தூக்கி எங்கதோ ஆழங்களை நீ வெளியே வரணும்ன்ற மாதிரி இருந்தது எனக்கே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகினால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு மார்க்கு சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்துல அதே சூழ்நிலைகள் தான், அதே காரியத்தை தான் வாசிக்கிறோம். அந்த மத்தேயு முதல்ல வாசிப்போம். மத்தேயு 17:17 வாசிங்க ஒரு வசனத்தை. அந்த சூழ்நிலை என்ன என்று வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. விசுவாசம் இல்லாதவரை பார்த்து என்ன சொல்றாரு? மாறுபாடு உள்ளவனே, மாறுபாடு உள்ளவனே. அல்லேலூயா. ஆண்டவரை கோபப்படுத்துற காரியமே இந்த அவிசுவாச அவநம்பிக்கை. அதனாலதான் சாத்தான் பார்த்தா கர்த்தரை கோபப்படுத்துறதுக்கு நமக்குள்ள அவிசுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம மேல கோபப்பட வைக்கும். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, ஏது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், ஏது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறது இதுதான் அவிசுவாசம். ஏது வரைக்கும் நான் உங்களிடத்துல பொறுமையாயிருப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை செயல்படுத்தாதவன் மேல அவருக்கு விருப்பம் இல்லை. நீ நல்ல விசுவாசியா இருக்கலாம், நல்ல கிறிஸ்தவனா இருக்கலாம், விசுவாசத்தை செயல்படுத்தாதவன் மேல கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்லல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட வாழ்க்கையில அன்றாட ஜீவியத்தில் விசுவாசத்தை செயல்படுத்தியாக வேண்டும். ஆரோக்கியமான விசுவாசத்தை செயல்படுத்தியாக வேண்டும். அப்பொழுதுதான் நல்லா கவனி, விசுவாசத்தை செயல்படுத்தாதனால many of the Christians are demon oppressed. possessed சொல்ல முடியாது. அசுத்த ஆவிகளினாலே அநேக அசுத்த ஆவிகள் விசுவாசியுடைய ஆவி மேல உட்கார்ந்து கொள்ளுகிறது. கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே கவனிக்கணும். அசுத்த ஆவிகள் விசுவாசத்தை செயல்படுத்தாதனால எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்தையில வருகிற எண்ணங்களை எதிர்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஆவியில வருகிற எண்ணங்களை எதிர்த்து கொண்டு இருக்க வேண்டும். இதை எதிர்க்காதபடினாலே அசுத்த ஆவிகள் உள்ளே ஏற்றி உள்ளே வருவதற்கு அதுக்கு தடையே இல்லைங்க. தேவ சர்வாத வர்க்கத்தை நமக்கு எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், விசுவாசம் எனும் கேடகம். எதிர்க்கணும், எதிர்க்கிறது தான் கேடகம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, விசுவாசம் அன்பு விசுவாசம் எனும் மார்க்கவசம். ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? விசுவாசம் எங்க இருக்கு? இருதயத்துல. ப்ரொடெக்ட் பண்ணணும். இருதயத்தை தாக்காதபடிக்கு சாத்தான் உன் இருதயத்தை, உன் ஆவியை, மார்க்கவசம், உன் ஆவியை, உன் இருதயத்தை சத்துரு தாக்காதபடிக்கு வாசி. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு எனும் மார்க்கவசத்தையும்
ரட்சிப்பின் நம்பிக்கை சிந்தையை காத்திருப்பாங்க. ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலை சீராவையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல், எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தானே. எழுத்தின்படியான மார்க்கவசம் இல்ல, ஆவிக்குரியதுல விசுவாசம் அன்பு உனக்கு இருந்தா அது உனக்கு மார்க்கவசமா இருக்கும். ஆவிய உன்னுடைய இருதயத்தை சத்ருவானவன் தாக்க முடியாது. அன்பு, விசுவாசம். ஹல்லேலூயா. எபேசியர் 6 பார்க்கிறோம், நீதி என்னும் மார்க்கவசம். அகைன் நீதி எதுல வருது? விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியை ஈஸியா தாக்க முடியாது. அப்படியே தாக்கினாலும் அது பவுன்ஸ் ஆகி திரும்ப அவனே அடிக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா. அங்க ரட்சணியம் என தலை சீரா. ரட்சிப்பின் நம்பிக்கை, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற அந்த நிச்சயம், அந்த உறுதி, செல்ஃப் ஐடென்டிட்டி, பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மேன்மை பாராட்டல் எங்கே? ரட்சிக்கப்பட்டவன் என்கிற மேன்மை எங்கே? ரட்சிக்கப்பட்டவள் என்கிற உன்னுடைய அந்தஸ்து எங்கே? இன்னைக்கு ஏதேதோ அந்தஸ்துக்கு ஜனங்க பெருமை பாராட்டுறாங்க. People boast about their status and prestige and so on. குப்பை. கர்த்தருடைய பார்வையில் அழுக்கான கந்தை. நீ ரட்சிக்கப்பட்டவன் என்கிற மேன்மையை தவிர ஒரு மேன்மை இந்த உலகத்தில் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. இந்த மேன்மையில வந்து இறங்குறியே. ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், ஐயோ இந்த பூமியின் தன்மையிலிருந்து, சாசின் வல்லடையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டவன், அவருடைய உன்னதங்களில் அவரோடு கூட அமரபடிக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த மேன்மையை விட்டு விட்டு சிந்தையில இறங்குறதுனாலதான் ஹல்லேலூயா நமக்கு பாதிப்பு. அந்த மேன்மையில் தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன் என்ற நோக்கத்தோடு ஹல்லேலூயா. Don't degrade yourself. Don't allow, entertain the enemy to degrade you. Hallelujah. அவநம்பிக்கைகளை கொடுத்து, அவிசுவாசத்தை கொடுத்து, உன்னை சிறுமைப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. கர்த்தர் உன்னை மேன்மையில கொண்டு வைத்தா அவனுடைய சிறுமைப்படுத்துறதுக்கு இடம் கொடுத்து ஏன் இந்த மேன்மையில இருந்து இறங்க? Hallelujah. அவிசுவாசம் உள்ள மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட பொறுமையா இருப்பேன்? ஏன் அவிசுவாசம் மாறுபாடும் அதில் இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவருக்கு வேலை இல்லை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் ஜீவியம் கட்டி எழுப்பப்பட முடியாது. செத்தவர் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இருக்கும். உயிருள்ளவன் என்று சொல்லி செத்தவனா இருக்கிறார் என்றுதான் இருக்கும். கண்கள் தெளிவிக்கப்பட வேண்டும் விசுவாசத்தினால். ஆமென். Hallelujah. How long will I? சீக்கிரம். மத்தேயு 17:17. Then Jesus answered and said, faithless and perverse generation. How long shall I be with you? How long shall I be with you? How long shall I bear with you? How long shall I bear with you? எப்படிதான் நான் உங்களை சகிக்கிறது? How long shall I bear with you? சிலர் அவிசுவாசமான வார்த்தைகளை சிலர் பேசுறதில்ல. சத்துரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேசும்போது நம்ம சிந்தை அப்படியாக தாக்கும். அதுக்குதான் இந்த ஹெல்மெட்டை போடணும். ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலை சீராம், நீதியின் மார்க்கவசம், அன்பின் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் மார்க்கவசம், so that your spirit and your mind they are not troubled, disturbed. Hallelujah. By the spirits that would try to influence you, you have to be watchful. Hallelujah. மற்ற ஆவிகள் உன் ஆவியை உன் சிந்தையை கெடுத்து போடாதபடிக்கு நீ காவலோடு இருக்க வேண்டியது அவசியம். எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் கூட இருக்கிறது ட்ரூத், விசுவாசத்தினால்தான் நிற்கும். ஆவியின் பட்டயமாகிய வேதவசனம், அதிலும் விசுவாசத்தால் தான். சுவிசேஷத்தின் ஆயத்தம், சுவிசேஷத்தின் மேல விசுவாசம், எல்லா தேவ சர்வாயுதம் முழுவதிலுமே விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினால் இங்கே நடந்த சம்பவம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து இவர்களை கடிந்து கொள்கிறார் என்று பார்க்கும்போது, ஒரு மனிதன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற ஆண்டவர்கிட்ட. 15வது வசனம் வாசிங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரலோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும்
அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்து அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். ஹல்லேலூயா. என் மகன் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, அவனை உம்முடைய சீஷர்கள் என்ன சொல்றாங்க? உம்முடைய சீஷர்களிடத்துல கொண்டு வந்து, உங்க ஊழியக்காரங்கிட்ட கொண்டு வந்து, அடுத்தது என்ன சொல்றான்? அவர்களால அவனை சொஸ்தமாக்க அவர்களால கூடாம போயிற்று. சாட்சி கேடு. அன்றைக்கு அந்த மனுஷன் இல்ல, அந்த மனுஷன் இன்றைக்கு இருந்தா ஊழியர்களை பார்த்து அப்படித்தான் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தும் சொல்லுவோம். இவ்வளோ சத்தியம் கேட்குறாங்க, ஒரு பிசாசு துரத்த முடியல ஆண்டவரே, பிசாசே போய் உங்களை குறித்து சொல்லுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அந்த மனுஷன் நான் போராடினேன், அவங்களால என்னை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, என்னை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, ஈஸியா எனக்கு அடிமைப்பட்டு போறாங்க, என்னால் ஒடுக்கப்பட்டு போறாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? அவங்க இவங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளா? வைராக்கியம் கொண்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. 20வது வசனத்தின் ஃபுல்லா வாசிப்போம். ஹல்லேலூயா, glory to God. அப்பொழுது அந்த உங்கள் விசுவாச ஆண்டவர் கேட்கிற சீஷர்கள் கேட்கிறாங்க 19வது வசனத்துல. ஆனா ஒண்ணு, இந்த சீஷரிடத்துல தங்களுடைய தவறு என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். They wanted to know what their mistake was. ஆமென். இன்னைக்கு தெரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்பட முடியலையா, கர்த்தர் கிரியை செய்யலையா, கர்த்தர்ட்ட மிஸ்டேக் இல்லை. அவங்க வந்து சொல்ல, ஆண்டவர் நீங்க சரியா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆண்டவரே, நாங்க எப்படி பேய் ஓட்டணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஆண்டவர். அவங்க வந்து கேட்கறாங்க, ஏன் எங்களால் அதை துரத்தி விட கூடாமல் போயிற்று? வாட்ஸ் தி ரீசன்? ஏன் கடுகளவு விசுவாசம் இருந்தா, ஆண்டவருடைய கம்பேரிசனை பாருங்க, ஒப்புமையை பாருங்க. கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து, எவ்வளவு பெருசா அவர் விசுவாசத்தை எழுப்ப பார்க்கிறாரு சீஷர்களுக்குள்ள. கடுகளவு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போகும். அவன் என்ன வேணும் உனக்கு? மவுண்டன் மூவர்ஸ், கடுகளவு விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு விசுவாசம் நம்முடைய எபிலிட்டியில பண்றோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பலன் எல்லாம் போட்டு காம்ப்ளான் பூஸ்ட் இன்னும் என்னெல்லாம் குடிக்கணுமா குடிச்சு பலனா கட்டுனா கூட அது போவாது. ஹல்லேலூயா. உன் மைண்டை கர்த்தருக்குள்ள சேச்சுரேட் பண்ணி, உன் சிந்தையை கர்த்தர் பெரியவர், எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன் என்று ஒரு நாள் இல்லை, எப்பவும் அவரை குறிச்ச தியானம் மேன்மை. ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போகும். நல்லா கவனிக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? கடுகளவு பிரச்சனையை மலை போல் ஆக்கிவிட்டு, அப்படிதானே பண்றீங்க? கடுகளவ மலைக்கா பூ பூ பூன்னு ஊதி ஊதி பிசாசு சொல்லும், அம்மா ஆமா, பிசாசுக்கு வாவியில தலையாட்டி 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 அந்த கடுக மலை மாதிரி ஆக்கி. ஹல்லேலூயா. அவன் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து, செருபாபேலே என்ன சொல்ல வேண்டும்? பெரிய பர்வதமே நீ என் வாழ்த்து, செருபாபேலாக்கி எனக்கு முன்பாக நீ சமபூமியா. ஹல்லேலூயா. காலத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க பார்க்கிறார். வெளியே வா, வெளியே வா, அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா, அவநம்பிக்கையை விட்டு வெளியே வா. ஆமென். கடுகளவு சரியான proper faith, a mustard seed faith, that should be the proper faith. Hallelujah. If you keep glorifying God, you will not magnify the situation. Hallelujah. நீங்க காப்பிடிக்கிற கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தத உங்களுக்கு சொல்றேன். Glorify God, don't magnify the problem. Hallelujah. அப்படி என்றால் தேவனை மகிமைப்படுத்து, சூழ்நிலையை பெருசுபடுத்தாம. இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? சூழ்நிலையை பெருசுபடுத்தி விட்டு, பெருசுபடுத்துகிறதுனாலே தேவனை மகிமைப்படுத்த கூடாமல் போகிறது, உணர்வு இல்லாமல் போகிறது இருதயத்தில். ஆகினால் இருள் வந்து விடுகிறது. கவனிச்சீங்களா? இங்க உள்ள வசனம்,
ஒன்று ரோமர் 1:19 வாசிக்க வேண்டாம். அவர்களை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கு. அப்படின்றால் don't be meditating on your greatness or on your hallelujah ability, but keep meditating on the greatness of the Lord your God, awesomeness of the Lord your God. உன்னுடைய தேவனுடைய மகத்துவத்தையே தியானி, உன்னுடைய தேவனுடைய மகத்துவமான செயல்களையே தியானித்து you enjoy. Hallelujah. அதுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட். அவர்கள் நடக்கும் போதும் வேலை செய்யும் போதும் கர்த்தரை குறித்த தியானம், கர்த்தருடைய மகத்துவமான செயல்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்க்கிறோம். இதையே தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது Hallelujah, glory to Jesus. உனக்கு விசுவாசம் ஈஸியா செயல்படும். விட்டு மனதை எடுக்க செய்கிற காரியத்துக்கு திரும்ப. ஆகினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆபிரகாம் தானே செய்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனானான். எப்போ? தேவனை மகிமைப்படுத்தினான். The lazy Christians, they don't want to exercise spiritual exercising faith. சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சுறுசுறுப்பாக எப்பொழுதும் விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் என்னதான் காமிச்சாலும் நம்முடைய தேவன் மாறாதவர், அதனால நான் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். That's it. ஹல்லேலூயா. அவன் மாறி போகிறவர் அல்ல. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஹல்லேலூயா. உன் மனதை அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதை திரும்ப திரும்ப சொல்ல வருகிறேன். I want to emphasize again and again. உங்க விசுவாசத்தை செயல்படுத்த கூடாத படிக்கிற நெக்லிஜென்ஸ், சோம்பலின் ஆவி கடிதுகள் அபாலோசாக அது எப்படி முடியும், அது எப்படி முடியும், சோம்பேறித்தனம். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்துல அதே சம்பவத்தை சொல்கிறார் 9ஆம் அதிகாரத்துல. ஹல்லேலூயா. வாசித்து 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். That's it. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். இதை அலட்சியம் பண்றதுனாலதான் இன்னைக்கு விசுவாசிக்க கொண்டாட்டம். அந்த மனுஷன் என்ன வந்து சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா. பலகீனமான வார்த்தையை இயேசுவின் இடத்துல பேசுகிறான். 22வது வசனத்தை வாசிங்க. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. எப்படி கேட்கிறான்? ஏதாயிலும் சரி, ஏதாவது முடிஞ்ச செய்யுங்க. ஏதாயிலும் செய்யக்கூடுமானா எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். குறிக்கோள் இல்லாதவன், கோல் இல்லாதவன், தரிசனம் இல்லாதவன். ஹல்லேலூயா. இயேசுவால செய்ய முடியும்னு விசுவாசிச்சு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பாடம் வாசிக்கிறோம்? இப்ப நமக்கு வசனம் தெரியும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடினா பலன் உண்டு. அவருடைய சித்தத்தின்படியான பலன் உண்டு. ஹல்லேலூயா. இவன் கேட்கிற ஏதாயினும் செய்ய முடியுதா? மனமிறங்கி செய்யுங்க. நீ நல்லதான்ப்பா, தாழ்மையா தான் இருக்க, உடஞ்சு போய் தான் ஜெபம் பண்ற, ஆனா அதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. மனம் இறங்குங்க தான் கேட்கிற. எனக்கும் மனம் இறங்கவும் தான் இருக்கு. அங்க தேவையான வைட்டல் பாயிண்ட், வைட்டல் திங், முக்கியமான ஒண்ணு இல்லப்பா. நீ தாழ்மையா இருக்க, அழுவுற, பிள்ளைக்காக பரிதாபப்படுற. என் மனம் உனக்கு மேல உருகணும்னா உன் மனம் என் மேல நம்பிக்கையா இருந்தாதான் உருகும். ஹல்லேலூயா. அநேக இடங்களை கேட்கிறேன், எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசத்தை பார்த்த பிறகுதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்முடைய உபவாசத்தை பார்த்து அடுத்த சொல்ல வருகிறேன். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைங்கள்லாம் கேட்காத, பி ஸ்பெசிபிக். ஆமென்.
உனக்கு என்ன வேணும்? தெளிவாய் உன் பிள்ளைக்கு சந்திர ரோகம் பிடிச்சிருக்கு, விடுதலை வேணும். என் பிள்ளைய குணமாக்கும் ஆண்டவரே போதுமே. அதே சிறுவனைக்கு ஸ்ரீ பாருங்க, அவளுடைய பிள்ளைக்கும் பிசாசு பிடிச்சிருச்சு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அமைதியா இருந்த பின்னாடி தொடர்ந்து வர, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அமைதியா இருக்க. சீஷர் சொன்னாங்க, ஏன் இவளை வந்து நம்மளை தொந்தரவு பண்ற, அனுப்பிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது இல்லம்மா. நல்ல உண்மைதான். மேஜையில இருந்து விழும் துணிக்கையில நாய்க்குட்டி தின்னுமே, நான் நாய்க்குட்டி தான் ஒத்துக்கிறேன். அந்த பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் துணிக்க வந்தா கூட போதும், என் பிள்ளை நல்லா இருக்கு. ஆமே, உங்க பிள்ளைகளுக்கு பெஸ்ட் கொடுங்க. ஆனா என் பிள்ளைக்கு அதுல இருந்து மிச்சம் மீதி ஆகிற கீழே விழுந்து ஒரு துணிக்க வந்தாலும் போதும், அந்த துணிக்கையில அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே நான் கர்த்தருடைய புள்ள அப்படின்னு பெருமை பாராட்டிட்டு உட்கார்ந்துட்டு, இயேசுவின் ரத்தத்தால் ஒரு விசுவாசத்தினால பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எத்தனை சில நேரம் சோர்வாயிடும், நிறைய எதிர்ப்புகள், சூழ்நிலைகள், கர்த்தருடைய எதிர்பார்க்க காரியங்கள், சூழ்நிலைகள் தெரியல. அப்படி இருக்கும்போது என்ன இப்படி இருக்கு கொஞ்சம் தான் அப்படி வரும் உள்ளத்துல இருந்து பாருங்க. எண்ணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னவோ ஒன்றால் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே? ஆமா, வந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், சத்துரு சீற்றங்கள் இன்னும் கம்பீரமா நின்று கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஜெயமாய் முன்னேறி கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இன்னும் அதிக பலனாய் தானே மாறிக்கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நாம ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு பதில் சொல்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. Oh, if you can, you can. My God can. With God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும். தெரியுமா? சாசே என்கிட்ட வராது, என்னால முடியாது. என் தேவனால் எல்லாம் கூடும். So simple. இப்படி போராட வேண்டாம், ஜெபத்தில் ஆவாய் ஓய்னு வித்த பண்ண வேண்டாம். சிம்பிளா சைலண்டா விசுவாசத்தை எடுத்து விட்டீங்கன்னா போதும், தோத்தே. 9ஆம் அதிகாரம். இயேசு அவனை பார்த்து 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அவன் ஒத்துக்கொள்றான் பாருங்க. அடுத்த வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இவன் ஆண்டவரை அறியாத சீஷர்களை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, அப்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இவ்வளோ வசனத்தை கேட்டு இன்னும் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்ய ஆண்டவரைன்னா கூப்பாரு. கேட்ட வசனத்தெல்லாம் ஞாபகப்படுத்து. ஹல்லேலூயா. செய்தியெல்லாம் ஞாபகப்படுத்து, செயல்படு. நமக்கு முடியாம இயலாமையில கர்த்தர் உதவி செய்வார். He is there always to help. ஆனா அவிசுவாசத்துக்கு மட்டும் தயவு செய்து அமிழ்ந்து போகாதீங்க. It lead to depression. எல்லா விதமான டிப்ரெஷன், எல்லா demonic spirits it invites so easily. அசுத்த ஆவிகளை வரவழைக்கிறதுக்கு பெரிய வழி உண்டானா அது அவிசுவாசம். ஆமென். ஈஸியா உங்க ஆவிக்குள்ள வந்து உட்கார்ந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகினால அதனால்தான் கேடகம் 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 தலை சீரா. ஹல்லேலூயா. உடனே கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். ஆண்டவர் பார்த்தார், அப்பா இவன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டான், அடுத்த நிமிஷம் கொஞ்சம் விட்டோம்னா இவன் அவிசுவாசத்துக்குள்ள போயிடுவான். இயேசு நாமத்தினால் கர்த்தர் கட்டளை கொடுப்பான். அதட்டுக்கான அந்த அசுத்த ஆவி அந்த பிள்ளை விட்டது போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவர் எதனால எங்களை துரத்தக்கூடாமல் போயிட்டு? அதுக்கு அவர் என்ன சொல்றார்? வாசிங்க. 28வது வசனத்துல, வீட்டிலே அவர் பிரவேசிக்கிற பொழுது சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். பிரஸ்டீஜ் இஷ்யூ, வெக்கமா போயிடும் பப்ளிக்ல கேட்டாங்க. 29வது வசனம். இவ்வகை பிசாசு க்ஷபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசியே, உன் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீ ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. உபவாசிக்க வேண்டும். உபவாசனாலே அலட்சியா இருக்கு. நேற்று தினத்துல சுத்திகரிப்புல சொன்னேன். புறச்சாதிகள் எல்லாம் நான் சொன்னேன். அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். மெயிலை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது ரேர் தான் அந்த மெயில் ஓப்பன் பண்ணுறது. ஏதோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஓப்பன் பண்ணிட்டு எம்எஸ்என்ல இந்த நியூஸ் வெறும் அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. மோடி இஸ் ஆன் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் ஆன் ஃபாஸ்டிங்ல இருக்கார். ஒரு வேளை தான், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுறாரு. ஜூலை 22 நவம்பர் 22 வரைக்கும் 4 மாதங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, எங்க போனாலும் ஒரு நேரம் தான் சாப்பிடுறாரு. காரணம் என்னன்னா, ஜூலை 22 அவங்க சாமி தூங்குதான். நவம்பர் 22 அவங்க சாமி முழிச்சுக்குமா. அது வரைக்கும் இவர் காவல் காப்பார். வேடிக்கையா இருந்தாலும் புறச்சாதிகள் இந்த உபவாசம் எப்படி, இஸ்லாமியர்கள் உபவாசிக்கிறது எப்படி, 40 நாள் எச்சி கூட விழுங்காம தண்ணியை குடிக்காம ஈவினிங் வரைக்கும் பொழுது சாயிற வரைக்கும் அவர்கள் உபவாசிக்கிறார்கள். உயிருள்ள தெய்வத்தை தேடுறதுக்கு உன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி உபவாசம், அவரோட கூட வாசமா இரு. ஆங்ஷியஸா பண்ணாது. நான் தேவனோடு சஞ்சரிக்கணும். என் ஆகாரத்தை வெறுத்து, என் சுகபோகத்தை வெறுத்து, என்னை ஒடுக்கி தேவனுக்குள்ளாக என்ன ஆகும்? உன் மாம்சத்தை நீ ஒடுக்குனா உன் ஆவி ஷார்ப்பாகும். ஆமென். உன் ஆவி கூர்மையாகிறதுக்கு தான் உபவாசம். ஹல்லேலூயா. உன் மாம்சத்தை கொஞ்சம் சாக போட்டு ஆவிக்கு நிறைய ஆகாரம் கொடுத்தா ஆவி நல்லா ஷார்ப்பா இருக்கும். நல்ல வெளிப்பாடுகள் கிடைக்கும். உனக்கு எல்லாம் புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவா இருக்கும். ஆவியில கிளாரிட்டி இருக்கும். ஹல்லேலூயா. இவ்வகையான சாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அல்லாமல் போகாது. அப்படி என்றால் விசுவாசத்தோடு கூட தேவனோடு கூட ஜெபமும் அந்த உபவாசமும் உன் விசுவாசத்தை அதிகமாய் பலப்படுத்தும். உனக்கு தெளிவான ஒரு ஆவி உனக்கு இருக்கும்போது, ஆமென், உபவாசிக்கும் போது உனக்கு தெளிவான ஆவி இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். தெளிவான ஆவி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உன் தேவன் பேர்ல விசுவாசம் தெளிவா இருக்கும். தேவன் யார் என்று உனக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்ட எதை செய்ய வல்லவர் என்று உனக்கு தெரியும். எல்லாம் கிளாரிட்டி, தெளிவான ஒரு ஆவி. குழப்பன ஆவியே கிடையாது. குழப்பமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிப்பாங்க குழம்பி ஒரு கண் சொல்லி போன குருடர்களாய் ஒரு என்ன சொல்றது தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. தெளிவாய் வாழ்க்கையை நடத்த தெரியல, தெளிவாய் ஜீவியத்தை நடத்த தெரியல, தெளிவாய் வெற்றி வாழ்க்கை வாழ முடியல. உபவாசி, உன் ஆவியை கூர்மையாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தை அதிகப்படுத்து. உபவாசி, செத்துற மாட்டேன். ஆமென். அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் சொன்னாங்க. உலகத்தான் சொல்றோம் உபவாசம் பண்ணா எங்க ஆயிடுவீங்க. பியூட்டி பார்லர்லாம் போய் கண்டதையும் பண்ணி மூஞ்ச கோரமா இருக்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்து, தேவனுடைய முகத்தையே பார்த்து, ஹல்லேலூயா, தேவனுடைய சஞ்சரி. கொஞ்சம் வயிற்று மிஷினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு. ஓய்வில்லாமல் உழைக்கணுமா. அவன் இந்த மாம்சத்தை கொழுக்க வச்சு பாவம் செய்யறதுக்கா உபவாசம் பண்ணுங்க. அவன் ஆவியில புத்தியில தெளிவா இருங்க. ஹல்லேலூயா. தெளிவடைறதுக்காக உபவாசம் பண்ணலாம். தானியேல் தன் மனதை செலுத்தினான். தானியேல் ஃபாஸ்டிங். தேவ சமூகத்தில் துக்கத்தோடு இருந்து தேவனை அறிந்து கொள்ளும்படி, தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படி மனதை செலுத்தினான். கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், கிளாரிட்டி ஆஃப் ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் பண்ணினான். ஆமென். தெளிந்த புத்தி, தெளிந்த ஆவி இருந்தா அழகா ஈஸியா இன்டராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கான்னு சொல்றேன். நான் கொஞ்சம் சோர்வாகும் போது என்னப்பா நீ பெற்ற பாக்கியங்கள் பாட்டு கொடுத்தாரு. இன்னும் ஒன்னொன்னுக்கும் கவுண்டர் கத்த பதில் கொடுத்துட்டே இருப்பார் ஆவி. அதுதான் கிளாரிட்டி. ஆமென். அவிசுவாசம் வர்றதுக்கு இடம் இருக்காது. ஆமென். உன் மனதை செலுத்து. தெளிந்த புத்தி, தெளிந்த ஆவி, தேவனை புரிந்து கொள்ள முடியாது. கலங்கின தண்ணீரா இருக்கக்கூடாது. ஆமென். ஆகையினால இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஆச்சு. உன் ஆவியை ஷார்ப்பா வச்சுக்கிட்டியா? தேவ சர்வாயுத வர்க்கமா விசுவாசத்தை தரித்து கொண்டாயா? சத்துரு வருகிற தாக்குங்கள் உண்மை படாதபடிக்கு செய்து கொண்டாய். அடுத்தது எப்படிப்பட்ட சூழ்நிலையில
You have to really put our faith to work. விசுவாசத்தை செயலாக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல உலர்ந்த எலும்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை பேசுறார் தெரியுமா? எசேக்கியேல் 37:11 வாசிங்க. எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் என்ன சொல்றாங்க? எங்க எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். என்ன இருக்குது? ஹோப்லெஸ்னஸ். சூழ்நிலைகளை காண்பித்து அஃபர்மேட்டிவ், இதுதான் உறுதிப்படுத்தும். ஆமா ஒத்துக்க இதுதான் சூழ்நிலை, நம்பிக்கை போச்சு, நம்பிக்கை எழுந்து, அவ்வளவுதான் அப்பாலே போசா. ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கை, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம். எல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ். நம்பிக்கை அற்று போச்சா? ஆண்டவர் சொல்ற வெரி குட், நல்லது. ஆமென். உன் நம்பிக்கையெல்லாம் அற்று போ, அதன் மத்தியில தான் நான் கிரியை செய்வேன். ஹல்லேலூயா. நம்பிக்கை அற்று போகுதா? அப்பதான் பெரிய காரியம் ஏதோ நடக்க போகுது. ஆமென். என்னுடைய விசுவாசம் தான், எவ்வளவு சிச்சுவேஷன் மோசமாகுதோ அவ்வளோ கர்த்தர் மகிமையான ஏதோ பெரிய காரியங்களை செய்வார்னு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஐயோன்னு வருத்தப்பட்டதுக்கு சூழ்நிலையே இல்லை. என் தேவன் பெரியவர், ஏதோ நடக்குது, நான் ஏதோ பெரிய காரியம் செய்யறதுக்கு முன்பாக இந்த காரியங்கள் அனுமதிக்கப்படுது. உலர்ந்த எலும்புகள், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம். அநேக வேளை தேவன் நம்மோடு கூட இருக்கிறதே தெரியாது. நாம தேவனோடு இருக்கிறோமா? இப்படியெல்லாம் குழப்பங்களை சத்துரு கொண்டோம். இவ்வளோ செய்தோம், ஏன் கர்த்தருடைய கிரியை காண முடியல? ஏன் கர்த்தருடைய செயல்பாடை காண முடியல? ஏன் ஜனங்களுக்குள்ளே மாற்றம் இல்லை? இப்படியெல்லாம் குழப்பங்களை கொண்டு வர பார்த்தோம். அப்படியா கேட்டு வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்க திருப்பி ஏதாவது ஒரு வார்த்தையை கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். எந்த சூழ்நிலையாவது கர்த்தர் உணர்த்துவார். அந்த பலனை வைத்துக் கொண்டு அவனை மடங்கிடு. ஆமென். உலர்ந்த எலும்புகள், நம்பிக்கை அற்று போயிற்று. அதை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி, நீ என்ன செய், பேசுப்பா. ஒரு மனுஷன்ட்ட பேசுற மாதிரி இந்த எலும்போட பேசி எல்லாம் காஞ்சி செதறி கிடக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, தயவு செய்து கவனிங்க. இதை கேட்கும் போதே உங்களோட ஆவிக்குரிய கண்களை திறந்து நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன செய்வீங்க யோசித்து பாருங்க. உயிரோடு இருக்கிறவங்களே சாகடிக்கிறவங்க, உலர்ந்த எலும்புகளை பார்த்தா பேசுறது, ஐயோ இது நம்பிக்கையே இல்லப்பா, முன்னாள் தாங்காது போறது. ஒரு வயிறு வலி வந்தா அது கேன்சர் ஆக்கிடுவாங்க, ஒரு தலைவலி வந்தா அதை மெனஞ்சைட்டிஸ் ஆக்கி எதையாவது ஆக்கிடுவாங்க. இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. வர கேட்கிறார், உயிரடையுமா? மனுபுத்திரனே அது உயிரடையுமா? ஏன் கேட்கணும் கேள்விய? ஆண்டவரே அதை நீரே அறிவி. சரி, நான் என்ன சொல்றேன், அதை பார்த்து நீ என்ன செய், தீர்க்க தரிசனம் உரை. என்ன செய்யணுமா? பேசுறது மாத்திரம் இல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லுப்பா. ஹல்லேலூயா. அவருடைய பார்த்து சொல்ல வேண்டியது, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை உலர்ந்த எலும்புகள் கூட என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமென். உலர்ந்த எலும்புகளை பார்த்து வார்த்தை பேசப்படுகிறது. உலர்ந்த எலும்புகளே கேள், கேள், கேள். விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். கேளுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு கூட விசுவாசம் இருக்குதுங்க. ஆமென். நீ அப்படியா உலர்ந்து போயிட்ட? ஓ கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்ல 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 அவைகளுக்குள்ளே நரம்புகளும் தசைகளும் வந்தது நமக்கு தெரியலாம்.
அப்புறம் கர்த்தருடைய ஆவியை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னாரு. ஆவி இல்லாத இருந்தது. 9வது வசனம், ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி காற்று திசை நான்கிலிருந்து வந்து கொலையுண்டவர்கள் மேல் ஹல்லேலூயா ஊது என்று சொல்லு. என் கற்பிக்கப்பட்டபடியே நான் அதை செய்தேன். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்பிக்கை அற்று போன சூழ்நிலை தான் கர்த்தர் கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையில தான் பக்தர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். நமக்கு தெரியும், நம்ம அடிக்கடி பார்த்தோம் தான். எபிரேயர் 11:12 ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஹீப்ரூஸ் 11:11 and 12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே சாராளை குறித்தும் தெளிவா இருக்குது. வாசிங்க. முதல்ல அவள் சிரித்தது உண்மைதான், ஆனால் அதுக்கு பிறகு பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி என்ன செய்தார்? எண்ணி. ஆங்கிலத்துல இருக்கு சாரா. By faith Sarah herself also received strength to conceive seed, and she bore a child when she was past the age, because she judged him faithful who had promised. Hallelujah. She judged him faithful who has promised. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அவள் நிதானித்தாள், தீர்மானித்தாள் அல்லது எண்ணினாள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு மாறாக பிசாசு கொடுத்த அழுமூச்சி வார்த்தைகளை பேசுனீங்களோ, எனக்கு தான் அவ்வளவு கோபம். அவன் பலகீனமா இருந்தா திரும்ப சொல்றேன், ஆண்டவர் வந்து உன்னை காப்பாற்றுவார் நினைக்காது. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் பேர்ல நாத்துமா பிரியமா இராது. அது மாத்திரமல்ல, 12வது வசனம், ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே செத்தவன் என்று எண்ணத்தகும் அப்படின்னா கவனிச்சுங்களா? மைண்ட், எண்ணங்கள். சரீரம் செத்து போச்சு, இவனுக்கு எங்க என்ன நம்பிக்கை என்ற எண்ணம் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகிய அந்த எண்ணங்கள்ல தான் மற்றவங்க எண்ணுவாங்க, இது செத்து போன சரீரம். நீ என்னன்னு செத்து போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லவர். ஹல்லேலூயா. பேதுருவிடத்துல சொன்னாரு, நாம் வாசிக்கும் போது ஹல்லேலூயா glory. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் ஈசாக் மூலமா உன் சந்ததி பெருகுப்பா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. இப்ப அந்த ஈசாக்க பலி கொடுக்க சொல்றாரு. இவன் பார்த்தான், ஈசாக்க பலி கொடுக்க சொல்றாரு, ஈசாக்கு மூலமா சந்ததி பெருகுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கூட என்ன எக்ஸ்ட்ரீமா வேலை செய்து பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினான். அவனுடைய எண்ணத்தை பாருங்க. ஹல்லேலூயா. தான் சரீரம் செத்து போனதை எண்ணாது இருந்தான். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினான். சிந்திக்க என்ன? ஆதி நாட்கள், ஆதி ஆரம்பத்துல பழைய பாட்டு காலத்துல ஆபிரகாமுக்கு விசுவாசம், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. பலிபீடத்துல கடத்திட்டாங்க, ஆண்டவர் வந்து காப்பாற்றுவார், என் பையனை காப்பாற்றுவார். சரண்டர். ஆமென். அநேக நாட்கள் ஜனங்க ஒரு சில காரியங்களை பிடித்து கொண்டு கர்த்தர் செய்யணும். நான் சொல்ல, நீ பிடிச்சிட்டு விட்டுரு. ஹல்லேலூயா. பிடிவாதமா சில காரியங்களை கேட்கிறாயே,
பிடிவாதமா கேட்கிறத விட்டு பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். I surrender. Oh, that's the best result that can bring. தேவனுக்கு மனப்பூர்வமா என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், சூழலை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய விருப்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்துல வைக்கிறேன். பலிபீடத்துல வச்சா அது உன்னுடையது இல்லை. அவன் பலிபீடத்துல வச்சுட்டனா அது உன்னுடையதல்ல, நீ பிடித்துக் கொண்டிருக்க முடியாது. அவரால் அங்கீகரிக்கப்படும். அதை உனக்கு ஏற்ற விதமாக செயல்படுத்தி திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதுல இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். நீ பலிபீடத்துல வச்சாதான் தேவன் அதன் மேல் இறங்கி உனக்கு ஏற்றதாக கிரியை செய்வார். திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆனா 8வது விஷயத்துல பாருங்க, எவனா வாய விட்டான். என் முன்னாடி எது வருதோ நான் அது முதல்ல பரிசெலுத்துவேன்னு சொன்னான். அவன் குமாரத்தி வந்தா, அவன் பொறுத்தனை நிறைவேற்றினா. ஆண்டவர் அது ஒன்றும் சொல்லவே இல்லை, சைலண்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலி கேட்கல. இது ஆவல நாம சோதிக்கிறதுக்காக கேட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தோரை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 21, 22 வசனங்கள் 23 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சீஷரிடத்துல சொல்றாரு, எருசலேமுக்கு தாம் போகவும் யூதர்களால் பாடுபடவும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதை குறித்தும் இயேசு கிறிஸ்து சீஷர்களோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 21வது வசனத்துல 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். ஆமென். அதை அறிந்தும் பேதுரு என்ன சொல்றான்? அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை. இது விசுவாசமா? ஆண்டவர் சொல்ற, இதெல்லாம் நடக்க போகுதுப்பா, இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள்ல நீ உறுதியா இருக்கணும் விசுவாசத்துல. அதுக்கு சொன்னா, இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான். wrong kind of faith. சில பாதைகளோட நம்மளை கர்த்தர் நடத்தி சொல்லும் போது, இது ஏன் அவங்களுக்கு நடக்கணும், அது ஏன் இவங்களுக்கு நடக்கணும், அது ஏன் இவங்களுக்கு நடக்கணும்? கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் நடக்காது. நடக்கிற சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்து மகிமை காண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இது உனக்கு நேரிடக்கூடாது. இயேசுவை கடிந்து கொண்டாலாம். இயேசுவோ 23வது வசனம், திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். என்னவா இருக்க? ஸ்டம்பிளிங் பிளாக். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். Hallelujah. You are an offense to me, for you are not mindful of God. அப்படி படிச்சு பாருங்க. But you are mindful of Ben. Hallelujah. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல், தேவனுக்கு ஏற்றது என்னது? அவர் எவ்வளவு காலமா சொல்றாரு, நான் பாடுபட வந்தேன், மரிக்க வந்தேன், ஜீவனை கொடுக்க வந்தேன். They should have been prepared by then, by now, but by then. அது வரைக்கும் ஆயத்தமாயிருக்கணும். இது உனக்கு நேரிடக்கூடாது, சம்பவிக்க கூடாது. பின்னாக போ சாத்தான். தேவனுடைய மைண்டுக்கு ஆப்போசிட் தான் பிசாசு. ஹல்லேலூயா. உனக்கு சரியான ஆவிக்குரிய சிந்தை. You should possess a healthy sign, otherwise you will be an offense to people. நீ சரியான சிந்தை உனக்கு இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு இடரலாய் இருப்பார். கர்த்தருடைய ஊழியத்துக்கு, ராஜ்யத்துக்கு, ஹல்லேலூயா, சபைக்கு எப்ப பார் முறுமுறுப்பின் ஆவி, குறை சொல்ற ஆவி, குற்றப்படுத்துற ஆவி, இல்ல ஆரோக்கியம் இல்லாத ஒரு பயங்கரமான பிசாசின் ஆவி. இதெல்லாம் பற்கடிக்கிற ஆவி, நிந்திக்கிற ஆவி. உடனே என்ன செய்யணும்? அந்த ஆவிகளை நீங்க கடிந்து கொள்ள வேண்டும். பின்னாலே போசாத, அப்பாலே போசாத. ஆரோக்கியமான நல்ல சொஸ்தமான ஆவி எனக்குள்ள இருக்கிறத கெடுக்கிறதுக்கு வந்தியா, வெளியே போ. உடனே துரத்துறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணங்கள் சிந்தைகளை தான் ஆரோக்கியமா வச்சுக்கணும். நீ நடக்கும்போது வரலாம், தூங்கும்போது வரலாம், நீ வேலை செய்யும் போது எண்ணங்கள் வரலாம். எப்போ வந்தாலும் எண்ணங்கள்ல நீ காவலா இருந்து விழிப்பா இருந்து சாத்தானை துரத்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது பாவனையாக மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்று விசுவாசித்தார். இயேசு மரித்தோரிலிருந்து நான் எழுப்புவேன் என்று சொன்ன போதிலும் பேதுரு அதற்கு எதிர்மறையாக கார்னல் மைண்ட், ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வேற, கார்னல் மைண்ட் வேற. ஸ்பிரிச்சுவல் மைண்ட் தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்றால் தேவனோடே நீங்க நடக்கணும். எப்பவும் தேவனோடே செஞ்சிருக்கேன், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன், ஹல்லேலூயா என்று உன் உள்ளம் எப்பவும் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது you will understand, you will get God's mind. என்ன தீமைகள் வந்தாலும் அதிலே நாம் எப்படி விசுவாசத்தில் உண்மையாய் உறுதியாய் இருக்க முடியும் என்பதுதான் நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. எந்த அட்வர்சரிஸ், எந்த எதிர்மறையான சூழ்நிலையில நான் எப்படி உறுதியாய் நிற்க முடியும் கர்த்தருக்காக, நான் இதில் எப்படி டேக்கிள் பண்ண எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விசுவாச ஆவி உனக்கு ஞானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நாம் பார்க்கிறோம். இன்னும் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், தூரத்திலே அவர்களை கண்டு அணைத்துக் கொண்டு. வாக்குத்தத்தம் பல பழைய ஏற்பாட்டு மக்கள் இவர்களெல்லாம் என்ன செய்தார்களாம்? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டும் அவரை அடையவில்லையாம். ஹல்லேலூயா. தூரத்திலே அவர்கள் என்னது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல தான் ஆபிரகாம் இருந்தான், ஆனா அதை சுதந்திரிக்கல. ஆண்டவர் சொன்னார், உன் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க, அப்புறம் சுதந்திரிப்பாங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தாங்க? அணைத்து கொண்டு. ஆமென். கவனிச்சீங்களா? உங்களை குறிச்சு தேவனுடைய திட்டம், நோக்கம் அணைத்துக் கொள்கிறீர்களா? பத்திரமாய் பாதுகாக்கிறீர்களா? Do you count it precious? Your relationship with God, your call from God, the promises from God, அணைத்துக் கொள்கிறாயா? Embraced. அப்படிதானே இருக்கு. கேர்லெஸ் ஆவுறது. வேணாத உலகத்து பொக்கிஷங்கள்லாம் பத்திரமாவை, அதை பத்திரமாவை, சர்டிபிகேட்டை பத்திரமாவை, உலகத்தோட அழிஞ்சு போற காரியத்தை பத்திரமா வைக்கிற. உனக்காக வாக்குத்தத்தம், உன்னதமான வாழ்க்கைக்காக வாக்குத்தத்தங்களை அரவணைத்துக் கொள்ள தெரிகிறதா? உனக்கு பத்திரமாய் பாதுகாக்க தெரிகிறதா? ரட்சிப்பை பாதுகாக்க தெரிகிறதா? தேவன் புத்திரன் என்பதை பாதுகாக்க தெரிகிறதா? அந்தஸ்தை காக்க தெரிகிறதா? ஊழியக்காரர் கர்த்தருடைய வேலை செய்கிறோம் அல்லோ என்பதை நாங்கள் காத்துக் கொள்கிறோம். அந்த மதிப்பு, ஆமென். அதை அவமதிக்க வருகிற எல்லா காரியங்களும் கண்டிப்பா இருக்கிறோம். சாஸ் என்னெல்லாம் செய்தான் கடந்த நாட்கள், அவனுடைய ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. என்னெல்லாம் செய்தா இவங்க ஊழியத்தை விட்டு ஓடிடுவாங்கன்னு பார்த்தா இன்னும் இல்லை, நாங்க பலப்படும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை அணைத்துக் கொண்டு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை அணைத்துக் கொண்டு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற சித்தத்தை அணைத்துக் கொண்டு, தேவனை அணைத்துக் கொண்டு, ஹல்லேலூயா, இந்த பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்களாம். வாக்குத்தத்தத்தை பெறல, ஆனா விசுவாசத்தோட மரித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை நாம் செயல்படுத்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்ன விசுவாசம் உங்களுக்கு வரும்போது, எதிர்மறையான சூழ்நிலை விசுவாசம் வரும்போது, 2 பேர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அது மாத்திரம் சொல்லி முடிக்கட்டும். 2 பேர் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தா தான் விசுவாசம் இருக்கும். ஆமென். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவங்க இடத்துலதான் விசுவாசம் வேலை செய்யும். அஜாக்கிரதையா, கேர்லெஸ்ஸா, லேசியா இருந்தா விசுவாசம் வராது.
அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா, சாதாரண ஜாக்கிரதை இல்லையா, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட என்னச்சு ஞானம். ஹல்லேலூயா. நீ விசுவாசமா நின்னா உனக்கு தைரியம் வரும். தைரியத்தோட ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மற்ற எல்லாம் சேர்ந்து வரும். இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, தேவ சகோதர ஸ்நேகம், அன்பு எல்லாம். அதனால விசுவாசத்தோட கூட தைரியத்தோட ஞானம் விளங்கும். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். மறுபடியும் மத்தேயு 17:20 வாசித்து நான் முடிக்கிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்க உள்ளத்துல you have to get ready, prepare. வாயில ஆயத்தத்தோட வாயில அறிக்கிறது இல்ல, உள்ளத்துல விசுவாசத்து வாயில அறிக்க. உள்ளத்துல விசுவாசம் மெடிடேஷன். என் இருதயத்தின் தியானம் வாயின் வார்த்தையும் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உன் சிந்தையின் தியானம், உன் இருதயத்தின் தியானம் ஓ ஹல்லேலூயா கர்த்தரை குறித்த விசுவாசத்தை குறித்ததாக இருக்கும் என்று சொன்னால், அந்த தியானத்தோடு இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அந்த தியானத்தோடு வாய் பேசினால் அங்கே வல்லமை விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் போவோம் என்றால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு. இது முடியாது என்று அந்த மாதிரி நல்லதான கிறிஸ்தவ எண்ணங்களை கொடுத்து வீக் பீப்புளாக இருக்கிறார்கள். பலவீனமான எண்ணங்கள். ஒரு விசுவாசிகளை கிறிஸ்தவ கூட பாருங்க, இன்னைக்கு எழும்ப முடியாதவர்களாக மிஷின் போல. எகிப்து பார்வோன்னு சொன்னா எவ்வளவு தூரம் போங்க, ஆராதிங்க, அதுக்கு மிஞ்சி போயிடாதீங்க. அப்படி எல்லா கிறிஸ்தவர்களும் அடைபட்டு சிறைப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வல்லமை இல்லாதவர்களாக, செயலற்றவர்களாக, பலன் கொடுக்காதவர்களாக இன்னைக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன? உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், எந்த ஆழத்திலிருந்து நீ எழும்பி வெளியே வரணும். யூ ஹேவ் டு கம் அவுட். எங்க இந்த நேரத்தை எல்லாம் காலங்களெல்லாம் போச்சு, இனி இருக்கிற காலங்களை அது ஆதாயப்படுத்தி விசுவாசத்தை செயல்படுத்தி you have to bring that faith that is deep down inside of you. You have to bring it out and put it in action. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை பார்த்து இயேசுவால் நிரப்பப்படுங்க. உங்க ஆவியில உங்களோட சுவாசம் இனி விசுவாசமாக மாறட்டும். ஆமென். உன் மூச்சு விசுவாசமாக மாறட்டும். உன் செயல்கள் விசுவாசமாக இருக்கட்டும். எதை செய்தாலும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையினால நான் செய்கிறேன், விசுவாசத்தினால நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அழைப்பும் தெரிந்து கொள்வதிலும் மாறாதவைகள். நீ முயற்சி செய்தா போதும். என்னென்ன போய் சொல்றான், நீ வேஸ்ட், கர்த்தர் உன்னை தள்ளி போட்டார், உன்னை கைவிட்டார், மறந்து அவன் என்ன சொன்னாலும் சரி, நீ ஆண்டவர் மேல விசுவாசமா இரு, உறுதியா இருந்துப்பார். அவரையே இதுவும் பகலும் தியானிச்சு வைராக்கியமா ரிசல்ட் கண்டடைக்கத்தக்கதாக விசுவாசத்தை செயல்படுத்திப்பார். ஓ ஹல்லேலூயா. நீ புதுப்பிக்கப்படுவாய், நீ கட்டி எழுப்பப்படுவாய். நீ புது பலன் அடைவாய். செட்டைகள் எடுத்து உயர எழும்புவாய். ஓடினாலும் இளைப்படையாதிருப்பாய், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பாய். இழந்து போனதை போல காணப்படுவது எல்லாம் உனக்கு திரும்ப வரும். ஹல்லேலூயா. இழந்து போன கிருபைகளை உனக்கு கொடுப்பார், இழந்து போன அன்பை கொடுப்பார், இழந்து போன எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஆவிக்குரிய வல்லமை வரங்களை கொடுப்பார். தேவனோடு உள்ள நல்லுறவை உனக்கு புதுப்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் சத்தியவரர், மனுஷன் பொய்யர். ஹல்லேலூயா. சத்தியவரராகிய தேவனை விசுவாசி. ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீ செய்கிற வரைக்கும் அவன் தன்னை பலவானாக காண்பிப்பான், கடினமாக காண்பிப்பான். நீ கர்த்தர் மேல் உன் வார்த்தை வச்சு நீ போராடவே வேண்டியதில்லை. I believe in my Lord Jesus Christ. ரிலாக்ஸ்டா சொன்னாலே போதும். அந்த ஃபெய்த்தை ரிலாக்ஸ்டா உன் வாழ்க்கையில ஓரிக்காவாரியால வைத்து நீ மகிழ்ந்து கழிப்பறலாம். You can enjoy your Christian life. ஃபெய்த் இருந்தா அங்க துக்கமுகமா இருக்க மாட்டோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன்.
அமெரிக்க நம்பிக்கையுமா இருக்கிறது தான் நம்முடைய பலன். அதற்கு முதுகெலும்புதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறா. கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். ஆகையினால் அருமையான தேவ பிள்ளை, விசுவாசம் என்றால் போராடுறதல்ல. கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா இருந்து ரிலாக்ஸ்டா இருந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவரை சந்தோஷமா இருந்து அவரை மகிழ்ச்சியா இருந்து அமெரிக்கையா இருந்து ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ரிசல்ட்டை கொண்டு. It's not our fighting. It's your being still in the Lord. Hallelujah. அவரை அமெரிக்கையாக அவன் எவ்வளவுதான் நம்ம ட்ரபிள் பண்ண பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ண பார்த்தாலும் டிஸ்டர்ப் ஆகாம சமாதானத்தை காத்துக்கொண்டு. Hallelujah. Jesus. ரிஷாகாராலா மசியாத்துனா. கொண்டு வந்து வைக்கிற வார்த்தையெல்லாம் இயேசு மேல எப்பவுமே சொல்லுவாங்க, எண்ணங்களெல்லாம் ஜெபங்களா கன்வெர்ட் பண்ணுங்க. உங்க நினைவுகளெல்லாம் ஜெபமா மாற்றுங்க. ஆண்டவர் மேல வார்த்தை வச்சுட்டு விட்டுருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுருங்க. தேவ சமாதானம் புத்தி இருதயத்தை காத்து கொள்ளுவே. அவர்கிட்ட போன காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரே. அதை குறித்து நீ உறுதியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணணுமே. ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே பேசு. சூழ்நிலைகளை பார்த்து பேசு. செத்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிறது விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்ன? மரித்தோரிலிருந்து இயேசுவை வெளிப்படப்படுகிறவர். இன்றைக்கு இன்னும் நமக்கு அதிக விசுவாசம். இயேசு இருந்த காலத்தை காட்டிலும் அதிக விசுவாசம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் is the hope of resurrection. இயேசுவை மரித்தோரிலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். என்னுடைய காரியத்தை அவர் செய்வாரே. நீ விசுவாசத்தில் உறுதியாயிரு. போராடுதல் ஃபர்வென்ட்டாயிரு. நீ தளராம உறுதியாயிரு. சத்ருதான் தளர்ந்து போகணும். சத்ருதான் மடங்கடிக்க போடணும். சத்ருதான் முறித்து விடணும். சத்ருதான் உன்னை விட்டு ஓடி போக வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். விசுவாச